ஆண்டி, மொத்த குடும்பமும் நம்மள ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். ஜாமீன் கிடைக்க போற திமிர்ல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ? கொஞ்சம்லாம் இல்ல, ரொம்பவே ஓவரா போயிட்டோம். வா. வாங்க 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 வாங்க. எங்க உங்க பட பரிபாலம் தார தப்பட்டை எதையும் காணோம்? தனியா வந்திருக்கீங்க? ஸ்னேகா, ஓடி போய் ஆரத்தி எடுத்துட்டு மாமா. ஒரு தடவை எடுத்ததே போதும். சும்மா கொஞ்ச நேரம் லீவ் போட்டு வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்கலாமா? அப்புறம் என்ன முடிவுல வந்திருக்கீங்க? நீங்க வேற கோவத்துல கொலை பண்ணாலும் பண்ணிருவீங்க. உங்களை உள்ள விடவே பயமா இருக்கே. இந்த வீட்ல யார் என்ன வேலை சொன்னாலும் நாங்க செய்யறோம். இனி எந்த பிரச்சனையும் நாங்க பண்ண மாட்டோம். பைத்தியமா நடிச்சா ஜாமீன் கிடைக்கும்னு ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோம். எங்களை மன்னிச்சிரு வித்யா. மன்னிக்கிறதா? எனக்கு அது பிடிக்காதே. ஏங்க, நீங்க மன்னிக்கிறீங்களா? சான்ஸே இல்ல. ஏமாமா நீங்க? நானா? இங்க பாரு, வாய்ப்பே இல்லமா. இவங்க செஞ்சுட்டு போன காரியத்துக்கு இவங்களை மன்னிக்கணுமா? நான் கொலை வெறியில இருக்கேன், அப்படியே ஓடி போயிருங்க. வித்யா, இவங்களை திரும்ப வீட்டுக்குள்ள விடவே கூடாது. ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும். பாத்துக்க, உன் அன்பா அக்கா கூட உனக்கு சப்போர்ட் இல்ல. யாராவது ஒருத்தவங்க மன்னிச்சாலாவது உள்ள விடலான்னு பாக்குற. எல்லாருமே உனக்கு எதிராவே இருக்காங்களே, என்ன பண்றது? நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நாங்க திருத்திக்கிட்டோம். வீடு முழுக்க சாக்கடை தண்ணியால மாப் போட்டு வச்சிருக்கீங்க. அது இப்போ அத நல்ல சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு நான் தொடச்சு கொடுத்துடுறேன். கிச்சன் ஃபுல்லா நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன் வித்யா. பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி தரையையும் தொடச்சு வச்சிடுறேன். அப்புறம் என் போன் வேற. நான் புது போனே வாங்கி தந்துடுறேன். இல்லனா அத நானே சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுறேன். இந்த வீட்ல நாங்க உடைச்ச எல்லா பொருளையுமே நாங்க மாத்தி கொடுத்துடுறோம். அப்பா, இந்த சட்டை என்ன பண்றது? சார், நான் புது சட்டை வாங்கி தரேன் சார். இதே சட்டை தான் எனக்கு வேணும். நான் எம்ப்ராய்டரி போட்டு தந்துட்டுமா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என்னங்க இப்படி இறங்கிட்டாங்க? இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுத்து பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப பாவமா தான் இருக்கு. வித்யா, என்ன வித்யா? நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? இது அவங்களுக்கு கொடுக்கிற சான்ஸ் இல்ல, ஆப்புன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க இந்த வீட்ல என்ன சொகுசாவ வாழ போறாங்க, செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறாங்க. அப்புறம் ஒரு கண்டிஷன், வீடு பழைய மாதிரி சும்மா பளபளன்னு இருக்கணும். மாப் போடும்போது ஒரே ஒரு இடம் சரியா சுத்தமாகலனா கூட திரும்ப மொத்த வீட்டையும் மாப் போட்டு துடைக்கணும். பிரீத்தி, உனக்கும் இதேதான். அதெல்லாம் தப்பில்லாம சுத்தம் பண்ணிடுறேன் வித்யா. பார்க்கலாம். உள்ள வாங்க. இதுல எம்ப்ராய்டரி போடு. பேசாம சொன்ன வேலையை செஞ்சுட்டு ஒரு வாரத்தை ஓட்டி இருக்கலாம். அந்த வக்கீல் பேச்சை கேட்டு இப்படி மாட்டிக்கிட்டேனே.
ஐயோ, ச்சே. ஹே, என்னடி பாத்துட்டு நிக்கிற? சுத்தம் பண்ணு. என்னடி முறைக்கிற? மூக்கு அப்படியே பேத்துருவேன். முதல்ல வேலைய பாரு. எனக்கு பயந்து நான் சொன்னபடி ஆடிட்டு இருந்தவ இப்போ என்னைய ஆட்டி வைக்கிறல. வித்யா நீ இருக்கிற வரைக்கும் உன்னால இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என் புருஷனையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஏதாச்சும் பண்ணா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஜாமீன் கேன்சல் ஆயிடும் அதானே? அது மட்டும் இல்ல, ஜெயில்ல சரளான ஒரு கைதி இருக்காங்களாமே. திரும்ப நீ உள்ள போனா அவங்க உன்னை செதலா செதைச்சிருவாங்க. பேச்ச குறைச்சிட்டு வேலைய பாரு. என்ன பாக்குற? வேலைய பாரு. ஐயோ பரவாயில்ல, ரெஸ்ட் எடுங்க. ஏன் என்ன பார்த்துட்டு எழுந்து வேலை செய்றீங்க? இருக்கட்டும்பா, பரவாயில்ல. அட என்ன நீங்க, நான் என்ன மனசாட்சி இல்லாதவனா? நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலை செய்யுங்க. நான் வித்யா கிட்ட பேசிக்கிறேன். என்னதான் நீங்க வெளியா இருந்தாலும் ஒரு காலத்துல என் அம்மாவோட ஃப்ரெண்ட் இல்ல. அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ரொம்ப நன்றி சஞ்சய். பரவாயில்ல, உட்காருங்க. ஏய், என்ன எழுந்திரு. என்ன நீ வேலை செய்யற நேரத்துல உட்காந்துட்டு இருக்க? வீடு முழுக்க சாக்கடை தண்ணில மோப்பட தெரிஞ்சதுல இப்போ சுத்தம் பண்ணும்போது மட்டும் இடுப்பு வலிக்குதோ? இல்ல வித்யா, சஞ்சய் தான். இவன் சொன்னா நீ உட்கார்ந்துருவியா? வித்யா பாவம், விடு. அப்படிலாம் விட முடியாது சஞ்சய். என்ன நான் சொல்றது கூட கேட்க மாட்டேங்கிற? அவங்க என் அம்மாவோட ஃப்ரெண்ட், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என் முன்னாடியே என் வார்த்தையை மீறுவியா நீ? நான் நினைச்சா இப்பவே உன் ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவேன். இவளால அதெல்லாம் பண்ணவே முடியாது. நான் ஜட்ஜ் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க என்னதானே கொல்ல ட்ரை பண்ணீங்க? நான் தானே உங்களை மன்னிக்கணும். நீங்க உட்காருங்க. இல்ல தம்பி. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. இப்ப மட்டும் நீ எழுந்திருக்காம இருந்தா இப்பவே ஜட்ஜுக்கு கால் பண்ணிடுவேன். இப்ப நீங்க உட்காரல, அப்புறம் நான் ஜட்ஜி கால் பண்ணி ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவேன். உட்காருங்க. இல்ல. நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க உட்கார போறீங்களா இல்லையா? அப்போ என் வார்த்தையை நீ மீறுவ. அப்ப நான் சொல்றதை நீங்க மீறுவீங்களா? போதும், வேண்டாம். நான் உட்காராம மாப்பி போட்டுறேன். என்னை விட்டுருங்க. என் இடுப்பு போனாலும் பரவாயில்ல. பிளானா இது? இது கூட தெரியாம நாம மாட்டிக்கிட்டோமா? உங்களுக்கு இருக்கு. என்ன பிரீத்தி, வேலையில முடிச்சிட்ட போல? ஆமா. பா, பாத்திரம் பல பழக்குதே. நீ இவ்ளோ டேலண்டான ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இந்த வேலைக்கு சேர்த்திருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நீ ரெஸ்ட் எடுக்க போறியா? அது எப்படி முடியும்?
இவ பாத்திரத்தை கழுவி அடுக்கி வச்சிருக்கா. இப்ப என் கைப்பட்டு இதெல்லாம் கீழே விழுந்துட்டா. அச்சச்சோ. எல்லாம் கீழே வந்துருச்சு. ஆமா, மறுபடியும் அழுக்காயிடுச்சா? ஆமா. அப்போ மறுபடியும் பிரீத்தி இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணணுமா? ஆமா. என்ன பிரீத்தி நீ பார்த்து செய்யலாம்ல. ஐயோ, என்னடி மறுபடியும் கொட்டிட்டியா? நீ ஆடின ஆட்டத்துக்கு உனக்கு நல்லா வேணும். அக்காவே இப்படி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? என்ன பண்றது, உன் விதி அப்படி. மறுபடியும் இதெல்லாம் சுத்தமா கழுவிடு. பிரீத்தி, சுத்தமா கழுவணும். ம்? வீட்ல எல்லா இடத்துலயும் மா போட்டு முடிச்சிட்டேன். அப்படியா? ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். ஆமா, நல்லாதான் மாப் போட்டிருக்கீங்க. சாக்கடை தண்ணி வாசம் போய் வாசனையா இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஏன் இப்படி அழுக்கா இருக்கு? எங்க நல்லாதானே இருக்கு. என்ன நீ காஃபி கொட்டி இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற? காஃபியா? இல்லையே வித்யா, இங்க நல்லாதானே இருக்கு. வித்யா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்க பண்ணதை விடவா? ஒரு இடம் சுத்தமா இல்லனாலும் என்ன பண்ணணும்னு சொன்ன? வீடு முழுக்க மறுபடியும் துடைக்கணும். தொடங்க. என்னால முடியாது. முடியாதா? ஜாமீன் வேண்டானா துடைக்காதீங்க. வலி தாங்க முடியலையே. இந்த வேலைக்காரங்க எல்லாம் எப்படிதான் வேலை செய்யறாங்களோ? இடுப்பே கழண்ட மாதிரி இருக்கு. பிரீத்தி, லைட்டா கொஞ்சம் என் இடுப்ப புடிச்சு விடுறியா? முடியலடி. என்னால எந்திரிச்சே உட்கார முடியல. நான் எப்படி உங்க இடுப்ப பிடிச்சு விடுறது? நீங்க வேணும்னா ஏன் இடுப்ப புடிச்சு விடுங்க. எனக்கு வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு செய்யறேன். போடி. ஐயோ, 2 நாளைக்கு எழுந்து நடக்கவே முடியாது போல இருக்கே. பிரீத்தி, அந்த வித்யாவை ஏதாவது பண்ணணும்டி. இப்படி பேசி பேசிதான் இந்த நிலைமையில இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ வேண்டாம்ப்பா, என் உடம்புல தெம்பில்ல. இல்லடி, அவ முடிவு பண்ணிட்டா. நம்ம செஞ்சதெல்லாம் மொத்தமா திருப்பி கொடுக்காம நம்மள இங்க இருந்து அனுப்பவே மாட்டா. ஐயோ, அது வரைக்கும் என்னால தாங்க முடியாதுடா சாமி. பிரீத்தி, அந்த போனை கொஞ்சம் எட. நானே நகர முடியாம படுத்திருக்கேன், எனக்கு வேலை சொல்றீங்க? நீங்களே எடுத்துக்கோங்க போங்க. அம்மா, அம்மா, எப்படி இருக்கீங்க? இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களான்னு கேளுடா.
டேய், அந்த வித்யாவோட டார்ச்சர் தாங்க முடியலடா. தினம் தினம் புதுசு புதுசா யோசிச்சு பழி வாங்குறா. அவள ஏதாவது பண்ணணும்டா. இத பாரு, அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா. இனிமே நம்மளால நிம்மதியாவே வாழ முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அவ கதையை முடிக்க நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேம்மா. டேய், ஏதாவது திரும்ப திரும்ப பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கோம்டா. தயவு செய்து சரியான ஒரு ஆளை புடி. இந்த தடவை எக்காரணத்தை கொண்டு மிஸ்ஸே ஆக கூடாது. இது பாரு, பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு செலவானாலும் சரி, அந்த வித்யா சாகணும்டா. மா, நான் பாத்துக்கிறேம்மா. சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோட நான் உங்களுக்கு கால் பண்றேம்மா. ஏய் வித்யா, என்னை எப்படி கேவலமா நடத்துற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன இது, பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி என்ன ரொம்ப தீவிர யோசனையில இருக்கா? என்னவா இருக்கும்? ஹே வித்யா, என்னாச்சு? ஏன் சஞ்சய், எனக்கு ஒரு டவுட். டவுட் தானே, கேளு. அதை கிளியர் பண்ண தானே நான் இருக்கேன். அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல டவுட் வந்திருக்குன்னா அது நல்ல டவுட்டா தான் இருக்கும். என்ன? எதுவா இருந்தாலும் அங்க நின்னு பேசு. போ, பின்னாடி போ. போ. சரி போறேன். நம்ம ஒருத்தவங்கள கெட்டவங்கன்னு சொல்றோம்ல, ஆமா. அவங்க பிறந்ததுல இருந்தே அப்படிதானா, இல்ல இடையில இந்த மாதிரி மாறிடுறாங்களா? அதாவது சின்ன வயசுல கெட்டவங்களா இருந்து வளரும் போது திருந்தினவங்களும் இருக்காங்க. அப்புறம் சின்ன வயசுல நல்லவங்களா இருந்துட்டு வளர்ந்த பிறகு ரொம்ப மோசமான ஆளுங்களா ஆனவங்களும் இருக்காங்க. தப்பு செஞ்சு கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை எல்லாரும் பயன்படுத்திக்க தானே நினைக்கணும். அப்படிதான் நினைக்கணும். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. இப்போ இந்த சகுந்தலாவும் பிரீத்தியும் எடுத்துக்கோ. நீ எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு திரும்பவும் அப்படியே தானே இருக்காங்க. இப்பவும் தொடர்ச்சியா ஏதாவது கிரிமினலா செய்ய ட்ரை பண்றாங்களே. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல கூட அவங்க 2 பேரும் தூங்காம நம்ம குடும்பத்தை என்ன செய்யலான்னு தான் யோசிப்பாங்க. குறிப்பா உன்னை ஏதாவது செய்யலான்னு தான் திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. அதான் உங்க புத்தி. சாகர வரைக்கும் அது மாற போறது இல்ல. கரெக்டா சொன்ன. இப்பதான் நான் கேட்டுட்டு வரேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து தர்ஷன் கிட்ட சொல்லி என்ன தீத்து கட்ட பிளான் பண்றாங்க. புது ஆளுங்களை இறக்க போறாங்களாம். என்னது, உன்னை கொல்லவா திட்டம் போடுறாங்களா? ஆமா சஞ்சய். இதை கேட்டுட்டு நீ சும்மா வந்தியா? வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கும் அவங்கள அடிச்சு அடிச்சு போர் அடிச்சு போச்சு. அவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. அவங்க அவ்வளவு ஈஸியா திருந்த மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உண்டு இல்லன்னு நான் பண்றேன். இப்ப பாரு. ஏய் சஞ்சய், வேண்டாம். வித்யா, ஏய், வழி எப்படி வித்யா? சொல்றத கேளு. நீ நான் சொல்றது கேளு. அவங்க உன்னை கொல்ல பிளான் பண்றாங்க. என்ன வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? தள்ளு, நீ தள்ளு. ஏய் சஞ்சய், தள்ளுறல.
நெஞ்சம் தானடி